ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு காரா வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி இட்லிக்கு தொட்டுக்கக்கூடிய வெரைட்டிஸ் 2 வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சுண்டைக்காயில் சாம்பார், ரொம்ப சத்தானது. அதுக்கு சுண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுக்கு குக்கரில் இந்த சைஸ்க்கு இவ்வளோ அளவுக்கு பருப்பு, பாசிப்பருப்பு எடுத்து அதை அலசிட்டு அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, சுண்டைக்காய் இதெல்லாம் போட்டுட்டு 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சோண்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அது லைட்டாக எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வறுபடும் பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே கிளறிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டுடணும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு சைட்லேயே நான் கொடுத்துருக்கேன். சுண்டைக்காய், அப்புறம் ஒரு தக்காளி, 15 போல் சின்ன வெங்காயம், 2 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் வந்து பாசிப்பருப்பு எல்லாம் போட்டுட்டு அதை நம்ம குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம இங்கே சட்னி செய்ய ஆரம்பிச்சிருவோம். சட்னிக்கு தேவையானது என்னென்னா வெங்காயம், தக்காளி, ஒரு சிவப்பு மிளகாய், ஒரு 2 பூண்டு, அதை வச்சு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் தாளிப்பு சேர்த்துட்டு அவ்வளோதான். அதை கிளறி விட்டுற வேண்டியதான். தாளிப்புக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கடுகு, உளுந்து, ஒரு மிளகாவும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்தா போதும். இட்லி பாருங்கள் நல்லா பஞ்சாக வந்திருக்கு. இது 2 கூட நம்ம சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ குக்கர் வந்து தானாக ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒரு மேஷர் வச்சு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். சுண்டைக்காயில் ரொம்ப பெரிய அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்குது. இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு எப்போவுமே காஞ்ச மிளகாய் சேர்க்கும்போது அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதையும் சேர்த்துட்டு நம்ம அந்த தாளிப்பை போய் அந்த சாம்பாரோடு சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு சர்வ் பண்ணும்பொழுது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சுண்டைக்காவே வேணான்னு சொல்கிறவங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது 2யும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம எப்போவுமே சாப்பாடை வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது நமக்கு ஆயில் நல்லாயிருக்கும். உடல்நிலை தான் நம்ம மனநிலைக்குமே ஒரு முக்கியமான